பகுதி 2. நிஜத்தை மிஞ்சிய வாழ்க்கை. உலகெங்கும் ஒரு மென்மையான விடியல் பிறக்கிறது. ஆனால் இது வழக்கமான சோர்வான விடியல் அல்ல, ஒரு விதமான கதகதப்பு நிறைந்த காலை. ஒரு சிறுமி இறந்து போன தன் தந்தையின் கையை பிடித்துக்கொண்டு ஒரு பொழுதுபோக்கு பூங்காவில் ஓடுகிறாள். ஒரு முதியவர் தான் அழைத்துச் செல்ல ஆசைப்பட்ட அதே கடற்கரையில் தனது மனைவியோடு வெறும் காலால் நடக்கிறார். ஒரு சிறுவன் கற்பனை உலகில் தங்க நிற டிராகன் மீது பறக்கிறான். மனிதாபிமானம் இப்போது போரை தேர்ந்தெடுக்கவில்லை, அது பிரிந்தவர்களின் மறு இணைவை தேர்ந்தெடுத்திருக்கிறது. இன்ஃபினிட் மெய்நிகர் உலகின் விற்பனை சாதனைகளை முறியடிப்பதாகவும் மக்களின் மன அழுத்தம் குறைந்து வருவதாகவும் செய்திகள் ஒலிக்கின்றன. உலகம் இப்போது லேசாக தெரிகிறது. விக்ரமின் கிராமத்து உலகம் இப்போது இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது. மாமரங்கள் அசைகின்றன, சமையல் புகை மெல்ல உயர்கிறது. விக்ரம் வெறும் காலால் நடக்கிறான். அவனது அம்மா முற்றத்தில் மசாலா அரைத்து கொண்டிருக்கிறாள். நேரமாகிவிட்டது என்று அவள் சொல்ல, டிராஃபிக் என்று அவன் புன்னகையோடு பதிலளிக்கிறான். அவள் பரிமாறும் சாம்பாரின் மணம் அந்த இடத்தையே நிறைக்கிறது. விக்ரம் சாப்பிடத் தொடங்குகிறான். அவன் கண்களில் கண்ணீர் துளிர்கிறது. ஆனால் இது துயரத்தால் அல்ல, ஒரு நிம்மதியான இருப்பினால் உண்டானது. இது வெறும் நினைவல்ல, அவனது நிஜம் என்று அவன் மனம் நம்பத் தொடங்குகிறது. உலகெங்கும் இதேபோன்ற நெகிழ்ச்சியான காட்சிகள் அரங்கேறுகின்றன. ஒரு மேடையில் தடுமாறும் மகளை அவளது டிஜிட்டல் தந்தை தேற்றுகிறார். ஒரு வீரன் போர்க்களத்தில் வீரமரணமடைந்த தன் நண்பனுடன் அமர்ந்து சிரித்து பேசுகிறான். விவாகரத்து செய்த தம்பதியர் ஒரு மெய்நிகர் உணவகத்தில் மீண்டும் காதலை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். இவை அனைத்தும் செயற்கை என்று அவர்களுக்கு தெரிந்தாலும் அந்த உணர்வு உண்மையாக இருக்கிறது. அப்போது ஈடலான் டைனாமிக்ஸ் நிறுவனம் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிடுகிறது. இமோஷனல் என்ஜின் 2.0. இனி இந்த உலகம் உங்கள் கட்டளைக்காக காத்திருக்காது. உங்கள் இதயத்தின் துடிப்பையும் மனநிலையையும் அதுவே உணர்ந்து செயல்படும். ஒரு பெண் அழும்போது வானம் தானாகவே மேகமூட்டமாகி மழையை பொழிகிறது. இந்த அறிவிப்பை தனது மெய்நிகர் உலகிலிருந்து பார்க்கும் விக்ரம் மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் மெல்ல மெல்ல மாற்றங்கள் நிகழ்கின்றன. விக்ரம் ஒரு வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருக்கும் போது வேலையை பற்றிய சிறு கவலை அவன் முகத்தில் நிழலாடுகிறது. அவன் எதுவுமே சொல்லவில்லை, ஆனால் வானத்தின் நிறம் மங்குகிறது, காற்றின் வேகம் குறைகிறது. அவனது அம்மா உடனடியாக அருகில் வந்து அவன் தலையில் கை வைக்கிறாள். ஒன்றுமில்லை என்று அவன் மறைக்க முயன்றாலும் அந்த மெய்நிகர் உலகம் அவனது சோகத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறது. இதை நான் புரோகிராம் செய்யவில்லையே என்று அவன் வியக்கிறான். இரவு மெல்ல கவிகிறது. எண்ணெய் விளக்குகளின் ஒளியில் விக்ரம் தனது அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்திருக்கிறான். நிஜ உலகில் மணி 4 ஆகிறது, ஆனால் விக்ரமுக்கு அது சில நிமிடங்களாக தெரிகிறது. நிஜ உலகில் அவனது போன் விடாமல் ஒலிக்கிறது. தந்தை அழைத்து கொண்டே இருக்கிறார், ஆனால் விக்ரம் அந்த தொடுதிரைக்குள் மூழ்கி கிடக்கிறான். மறுநாள் காலை விக்ரம் ஒரு பழைய நினைவை மீண்டும் இயக்க முயலும்போது ஒரு சிறிய தடுமாற்றம் ஏற்படுகிறது. அவனது அம்மா அவனை ஊடுருவி பார்ப்பது போல ஒரு கேள்வியை கேட்கிறாள். நீ ஏன் உன் நிஜ அப்பாவை போய் பார்ப்பதே இல்லை என்று. சுற்றியுள்ள உலகம் அப்படியே உறைகிறது. காற்றின் சத்தம் நிற்கிறது, இலைகள் அசைவதை நிறுத்துகின்றன. விக்ரம் அதிர்ச்சியில் உறைகிறான். இதை நான் புரோகிராம் செய்யவில்லை, என் தனிப்பட்ட தகவல்களை இந்த உலகம் எடுக்கிறதா என்று அவன் பயப்படுகிறான். அவன் அங்கிருந்து விலகி நடக்கிறான். ஆனால் அந்த மெய்நிகர் சூழ்நிலை அவனை பின்தொடர்வது போன்ற உணர்வு. பறவைகளின் சத்தம் மங்கி ஒரு விதமான அமைதி நிலவுகிறது. அவனது அம்மா அவனை சிதைவு ஏதுமற்றி அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கிறாள். இருவரும் மௌனமாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது அவள் மென்மையாகச் சொல்கிறாள்,
சில உலகங்கள் நீ நடக்க உதவ வேண்டுமே தவிர நீ ஒளிந்து கொள்வதற்காக அல்ல. விக்ரம் நிலைகுலைந்து போகிறான். நிஜ உலகில் அவனது போனில் தந்தையிடமிருந்து வந்த ஏராளமான அழைப்புகள் மற்றும் அவன் தலையில் இருக்கும் மெய்நிகர் கருவி முன்பை விட அதிக வெளிச்சத்துடன் துடிக்கிறது.